கொரோனா வைரஸ் தொற்றால ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து உலக நாடுகள் மீண்டு வரக்கூடிய நிலையில சீனாவில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வுல புது வைரஸ் ஒண்ணு கண்டறியப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பா கொரோனா வைரஸ் எந்த பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே குணத்தோடு இருக்கிறது தான் கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில சீனாவின் ஊஹான் மாகாணத்துல கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உலக நாடுகளை உலுக்கியது. சீனாவில தொடங்கி அனைத்து உலக நாடுகள்லயும் பரவிய இந்த வைரஸ் பெரும் அளவுல உயிரிழப்பையும் ஏற்படுத்தியது. மனித இனத்துக்கே பெரும் அச்சுறுத்தலா மாறிய இந்த வைரஸ் பாதிப்பால் கோடிக்கணக்கானோர் மருத்துவமனைகளை நாடி ஓடினாங்க. 14 நாட்களா தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற பத்திய முறை பலரையும் உளவியல் ரீதியா பாதிச்சது. இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகள்ல உயிரிழப்பு அப்படின்னு பார்த்தா பல லட்சங்களையும் கடந்துச்சு. தோராயமா உலக அளவுல கொரோனாவால மாண்டவர்கள் சுமார் 80 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்கு. இதுக்கிடையில தான் உலக நாடுகள் அனைத்தும் தங்களுடைய சக்திக்கு தடுப்பூசிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வழங்கினாங்க. அந்த வகையில இந்தியாவிலையும் கோவேக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் கண்டறியப்பட்டு அவை நாட்டு மக்களுக்கு இலவசமாகவே வழங்கப்பட்டுச்சு. 2 டோஸ் தடுப்பூசி போட்டவங்களுக்கு பூஸ்டர் டோஸும் போடப்பட்டது. இப்படி கொரோனா வைரஸால உலகம் முழுக்க மனித உயிரிழப்பு, பொருளாதார பாதிப்பு ஏற்பட்ட நிலையில 2 ஆண்டுகளா அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வராங்க. இந்த நிலையில தான் சீனாவில இப்ப புதிதா ஒரு வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கு. HKU5CoV2 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் போன்ற தன்மையை கொண்டிருக்கு. அது எப்படி சுவாச மண்டலத்தை தாக்கியதோ அதே பாணியில இந்த வைரஸும் சுவாச மண்டலம் மற்றும் குடல் உறுப்புகளை பாதிக்கும் தன்மை கொண்டிருக்கிறதா ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. இருந்து கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுறதோடு தொற்றுத்தன்மையும் கொண்டிருக்கு. ஊஹான் யூனிவர்சிட்டி அண்ட் தி ஊஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி ஆராய்ச்சியாளர்கள் நடத்திருக்கக்கூடிய ஆய்வுல இந்த வகை வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உலக நாடுகளிடையே இந்த செய்தி தீயா பரவி வருது. கொரோனா வைரஸ் போன்று காய்ச்சல், இருமல், தும்மல், வயிற்றுப்போக்கு போன்றவை அறிகுறியா இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கும் அளவுக்கு அபாயம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. எனினும் மருத்துவர்கள், ஆய்வாளர்கள் தரப்புல அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கூறப்பட்டாலும் உலக சுகாதார நிறுவனம் இதுல கவனம் செலுத்தி பாதிப்பின் தீவிரம், வைரஸின் தன்மை, எதிர்கால பிரச்சனை குறித்து விரிவா ஆய்வு நடத்தி உலக நாடுகளுக்கு உறுதியான தகவலை கொடுக்கணும் அப்படின்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னும் பொது தளத்துல கோரிக்கைகள் எழுந்திருக்கு. கொரோனா தொற்றிலேயே பல உருமாற்றங்கள், திருப்புகள் வந்தாலும் அவை அனைத்தும் முதல் வைரஸ் அளவுக்கு பாதிக்கல. அப்படி புதுசா கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த வைரஸும் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாம நகரணும் அப்படிங்கறதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.